போலீசார் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். தற்பொழுது உறவினர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? இந்த போராட்டத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக திருப்புவனம் மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையில இறந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த விசாரணையில இருந்த 5 பேரை தற்போது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது 6 பேரை கைது பண்ணாங்க. அது 5 பேரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன், ஆனந்த், பிரபு, ராமச்சந்திரன், சங்கரமணிகண்டன் உட்பட 6 பேர். 5 பேரை சிறைக்கு போயிருக்காங்க. இந்த 5 பேர் குடும்பமும் தற்போது பாத்தீங்கன்னா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய தனிப்பட்ட வேலைக்காகவா எங்களுடைய கணவர்கள், எங்கள் அண்ணன்மார், குடும்பத்தார்கள் எல்லாம் போய் வேலை பார்த்தாங்க. அவங்கள நீங்க விட்டுட்டீங்களே, உங்கள ஒருத்தவங்களா தானே அவங்கள பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாரும் வந்தீங்களே, இவங்களுக்கு நீங்க எல்லாம் போலீஸ்காரெல்லாம் ஏன் சேர்ந்து வரமாட்டீங்க? அப்ப அது மட்டும் இல்லாம தங்கள் குழந்தைகளையும் மடியில வச்சுக்கொண்டு கண்ணீர் மல்க பேசுறாங்க. காலையில எந்திரிச்சா இவ எங்க அப்பா எங்கன்னு கேட்பானே, நான் என்ன பதில் சொல்வேன்? நாங்க என்ன பண்ண போறோம்? 6 குடும்பத்தையும் இப்படி ரோட்ல விட்டீங்களே போலீஸ் வேலை பார்த்ததுக்கு அப்படின்னு அவங்க உறவினர்கள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சுத்தி நின்று அந்த தர்ணா போராட்டத்தை காவல்துறையினர் தற்போது பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னும் 2 நாளா சிறிது நேரம் அங்க பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.